எனக்கு என் உயிர் போற வரைக்கும் என் குழந்தைய நான் விட்டு கொடுக்க மாட்டேன். குழந்தைக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். என்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் இந்த தாலி தானே பிரச்சனை. இன்னும் ரெண்டே நாள்ல இந்த தாலியை கட்டினவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு காட்டுறேன். ரெண்டு நாளையா? கண்டுபிடிக்கலனா சொல்லுங்க. கண்டுபிடிக்கலனா என்னோட குழந்தை என்கிட்ட கொடுத்துறீங்களா? உங்களதான் கேக்குறேன், சொல்லுங்க. நான் கண்டுபிடிக்கலனா நீங்க தியாவை கூட்டிட்டு போல. இது சவால். 2 நாள் கழிச்சு வருவேன். என் தியாவை நான் கூட்டிட்டு போவேன். என்னம்மா இப்படி அவசரப்பட்டு 2 நாள்னு டைம் சொல்லிட்ட, அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. நான் அவனை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். இந்த குடும்பத்துக்கு விடிவு காலமே பிறக்காது போல இருக்கு. ச்சே. வாட்ச்மேன், சார் 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 அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். வலிங்க சார். சார் சார் ஐயோ அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். வலிங்க சார். சார் ஐயோ ஐயோ சார் எது சார் அடிக்கிறீங்க? சார் வலிங்க சார். அடிக்காதீங்க சார். என்னன்னு சொல்லிட்டு அடிங்க சார். சார் அடிக்காதீங்க சார். ஐயோ ஐயோ ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி கிட்ட என்ன பேசுவேன்? சொல்லு. சார் அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். சொல்லு, என்னடா பேசுன? என்ன பேசுன? சார் நான் எதுவும் பேசல சார். அவங்க தான் சார் வந்து பேசுனாங்க. ஓஹோ, அவங்க பேசினா நீ பேசுவியா? பேச்சு வராத மாதிரி வாயை மூடிக்கிட்டு இருந்திருக்கணும். இந்த வாயில தானே பேசுன. என்ன பேசுன? நான் எதுவும் பேசல சார். என்னடா பேசுன? நான் ஒண்ணுமே பேசல சார். என்ன விட்டுருங்க சார். அவங்க சும்மா என் ஃபேமிலி பத்தி கேட்டாங்க சார். வேற எதுவும் கேட்கல சார். ஓஹோ, அவ்வளவு நேரம் நீ பேசிக்கிட்டு இருந்த? ஹே, நீ பேசிக்கிட்டு இருக்கும்போது அஞ்சலியோட பேச சீரியஸா மாறினுச்சு. அப்போ நீ ஏதோ அவகிட்ட சொல்லி இருக்க. சொல்றா. என்ன சொன்ன? சொல்லு. நீ மட்டும் இப்ப சொல்லல, உன்னை கொன்னு குழி தோண்டி புதைச்சிருப்ப. சொல்றா. சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன். சொல்லு. நான் எதுவும் தப்பா சொல்லல சார். இந்த வீட்டுல வேலை செய்யறவங்கள பத்தி கேட்டாங்க. வேலைக்காரங்க யாரும் இல்ல, எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்களேன்னு சொன்னேன் சார். வேற எதுவும் சொல்லல சார். அப்போ இந்த வீட்டுல வேலைக்காரங்க இல்லங்கிற விஷயத்த சொல்லிட்டேன். சார் அப்படித்தானே? சொல்றா. சார் 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 அடிக்காதீங்க சார். சார் சார் அடிங்க சார். அடிக்காதீங்க சார். நீங்க வேலை பார்த்ததுல பார்த்தேன்னு சொன்னா சார். அது தப்பு இல்ல? தப்பு தானே? அத எப்பறம் நீ என் பொண்டாட்டி கிட்ட சொல்லலாம்? வேலைக்கு ஆள் இருக்காங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. சார் வலிக்குது சார். வலிக்குது சார். இப்ப அவகிட்ட போய் என்னன்னு சொல்றேன்? அவளை இப்ப நான் எப்பறம் சமாளிப்பேன்? சொல்லு. வேணாம் சார். வேணாம் சார். டேய், வலிக்குது சார். என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியுமா? அடிக்காதீங்க சார். தெரியுமா? தெரியாது ஒரு சார். சாதாரண வாட்ச்மேன் நீ ஏன் குடும்பத்துல குழப்பம் பண்றியா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். எனக்கு தெரியாது சார். நான் சும்மா தான் சார் பேசினேன். அது தப்புன்னு எனக்கு தெரியாது சார். அடிக்காதீங்க சார். ரொம்ப வலிக்குது சார். விடுறதா? சார் 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 வேணாம் சார். சார் வேணாம் சார். அடிக்காதீங்க சார்.
எந்திரா. பயங்கர மாதிரி நடிச்சா நான் விட்டுருவேனா? எந்திரா. செத்துட்டியா? உன்னதாடா செத்துட்டியா? டேய், சாகிறதா இருந்தா சொல்லிட்டு சாகுடா. அதை விட்டுட்டு ஏன்டா என்னை இப்படி டார்ச்சர் பண்ற? வேலைக்கு இங்க யாரும் ஆள் இல்லம்மா. எல்லா வேலையும் ஐயா தான் பாப்பாரு. இது உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? ஒருவேளை செக்யூரிட்டி சொன்னது உண்மையா இருக்குமா? அஞ்சலி, என்னங்க, என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? ஒரு சின்ன மீட்டிங் தான் இருந்துச்சு, முடிச்சுட்டு வந்துட்டேன். ஓ. ம். என்ன அஞ்சலி, டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு? ஐயோ, ஒண்ணுமே இல்லைங்க, சும்மாதான். ஓஹோ, வெளியில போனியா? இப்போ உனக்கு சுதந்திரமா இருக்குல்ல? இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியில தான் இருந்தேன். வாட்ச்மேன் கேட்ல இருந்தாரா? பாத்தீங்க? அவர்கிட்ட பேசுனியா? பேசுனேங்க. ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தாரு. என்ன சொன்னாரு? ஒன்னும் சொல்லலையே. சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன், சாப்பிட்டேன்னு சொன்னாரு. சாப்பாடு ஏதாவது வேணுமான்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லைங்க. அஞ்சலி, நம்ம கிட்ட வேலை செய்யறவங்கள நம்ம ரொம்ப நல்லா பாத்துக்கிறோம் அஞ்சலி. அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத ரொம்ப அக்கறையா பார்த்து பார்த்து தான் செய்யறோம். எந்த குறையும் வைக்கிறது இல்ல. உனக்கே தெரியும்ல. ஆமாங்க. ஆனா பாரு, எவ்வளவு நல்லது பண்ணாலும் கொஞ்சம் கூட விசுவாசமே இருக்க மாட்டேங்குது, கொஞ்சம் கூட உண்மையா இருக்க மாட்டேங்கிறாங்க. திருட்டு பசங்க. ஏங்க, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? பின்ன குடிகாரனா இருக்கான் அஞ்சலி அவன். இப்ப கூட பாரு, குடிச்சிட்டு போதையில எங்க போனானே தெரியல. ஏங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க? அவரை பார்த்தா அப்படிலாம் தெரியலையேங்க. என்ன அஞ்சலி, என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? ஐயோ, நான் அவனை பத்தி இல்லைங்க. தப்பா சொல்றேனா? எல்லா குடிகாரங்களும் குடிக்காதப்ப தெளிவா நல்லவங்க மாதிரி தான் இருப்பாங்க. குடிச்சிட்டு அவங்க கேரக்டரே மாறிடும். என்னவோ கொஞ்ச நேரம் பேசினதுல அவனை முழுசா தெரிஞ்ச மாதிரி பேசுற. ஏங்க, பார்த்தா அப்படிலாம் தெரியலங்க, ரொம்ப நல்லவரா தெரிஞ்சாரு, அதான். இங்க பாரு, 2 வருஷமா அவன் இங்க இருக்கான். அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். அவனுக்கு எவ்வளவு வார்னிங் கொடுத்திருக்கேன் தெரியுமா? திருந்தவே மாட்டான். இன்னைக்கு ஒரு நாளை வச்சு முடிவு பண்ணிடலாம், அதுக்குள்ள எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. எனக்கு பொதுவா இந்த குடிகாரங்க, வேலையில பொறுப்பு இல்லாம இருக்கிறவங்க, பொய் சொல்றவங்க, இவங்களை கண்டாலே எனக்கு ஆகாது. அதே மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற யாரையும் எனக்கு பிடிக்காது. என்னங்க, டீ இந்தாங்க. ஏங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? உங்க தங்கச்சி இருக்கால்ல, யாருக்கு தங்கச்சி?
சரி சரி. லக்ஷ்மி இருக்கால்ல, அவ பொண்ணு கழுத்துல யாரோ ஒரு பையன் திருட்டுத்தனமா தாலி கட்டிட்டானா. அந்த பையன் யாருன்னு கூட தெரியாம பெரிய பிரச்சனை நடக்குதாங்க. பாவங்க லக்ஷ்மி ரொம்ப கஷ்டப்படுறா. யாரு அவ? பாவமா? உங்களுக்கு அவங்கள பிடிக்காம இருக்கலாம். இந்த மாதிரி நேரத்துல நாம தானுங்க அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். கோகிலா, இந்த வீட்டு விட்டு போனவளை பத்தி பேசாத எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன். திரும்ப திரும்ப பேசி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க நீ. இப்ப என்னடானா, நான் போய் அவளுக்கு உதவி பண்ணி இவதான் என் தங்கச்சின்னு சொல்லணுமா? எனக்கு அப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறத என் பிள்ளைக்கே தெரியாது. இத ஊரெல்லாம் தம்பட்ட அடிக்க சொல்றியா? நான் அப்படி சொல்லலங்க. வேற எப்படி சொல்ற? அவங்க வீட்டுல என்ன நடந்தாலும் சரி, யார் எப்படி போனாலும் சரி, நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணியாச்சு. நீ ஏன் திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்துற? என்னங்க நீங்க இத்தனை வருஷமாகியும் எதையுமே மறக்கலையா? அவங்களுக்கு யாருக்கும் நடக்க கூடாத கொடுமை நடந்திருக்கு. இப்ப கூட உங்க மனசு இறங்கி வரலையா? எப்படி இறங்கும்? எப்படி இறங்கும்? இதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ அவ பிள்ளைக்கு ஒண்ணு நடக்கும்போது இவ்வளவு துடிக்கிறாள்ல, அதே மாதிரி தானே அவளை பெத்து வளர்த்த ஆளாக்கணும் எங்க அப்பாவுக்கு இருந்திருக்கும். அவளால தானே எங்க அப்பாவுக்கு இந்த நிலைமை. அது எனக்கு எப்படி இருக்கும்? அனுபவிக்கிட்டோம். அதெல்லாம் இந்த குடும்பத்துக்கு அவ செஞ்ச பாவம். இதுக்கு மேல அவளை பத்தியோ அந்த குடும்பத்தை பத்தியோ என்கிட்ட பேசக்கூடாது. எங்க என்ன வெற்றி இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? ரெடி ஆகலையா நீங்க? அத்தை உங்களை சீக்கிரமா கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. என்ன நீ என் மேல கோவமா இருக்கீங்களா? ஐயோ, நான் உங்க மேல கோபப்படுறதுக்கு என்ன இருக்கு? இது உங்க வாழ்க்கை, முடிவெடுக்க போறது நீங்க. ஆனா இப்ப வரைக்கும் என்ன முடிவுல இருக்கீங்கன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. பரவாயில்ல வெற்றி, நீங்க திவ்யாவை கட்டிக்கிட்டாலும் அவளும் எனக்கு ஒரு தங்கச்சி, இல்ல நீங்க துளசியை கட்டிக்கிட்டாலும் அவளும் எனக்கு தங்கச்சியா தான் இருக்க போறா. அவ்வளவுதான். 2 பேர் கூடயும் என்னால அனுசரிச்சு இருக்க முடியும். வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா தம்பி? நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க. உள்ள போய் காப்பி சாப்பிடுங்க போங்க. ஆமா. போங்க. என்ன மச்சான் வரலையா? அட என்னது, இன்னைக்கு நலுங்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோன்னு சொன்னோம்ல. இது பாருங்க, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்காதீங்க. சரி சரி பரவாயில்ல. கல்யாணத்துக்காவது குடும்பத்தோட வந்துருங்க. எந்த காரணத்தையும் சொல்லாதீங்க. அப்பா ஒரு நிமிஷம் இருங்க. என்னடா குமார் எதிர்கட்சியிலிருந்து போயிட்டானாப்பா. இந்த அரசியல் வேலையெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வைடா. வெற்றி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஆனா உன்னா அவன் கட்சியை விட்டு போயிட்டான், இவன் கட்சியை விட்டு போயிட்டான்னு பேசிட்டு இருக்கு. ஏடா இதெல்லாம் பேசுறதுக்கு நேரமா இது? சொல்லுங்க மச்சான், என்ன பேசிட்டு இருந்தீங்க? தலைவர் இல்லாமலா? அவர் தலைமையில தான் கல்யாணமே. அவர் தான் தாலியே எடுத்து கொடுக்க போறாரு. இத பாருங்க, அப்புறமா எந்த காரணத்தையும் சொல்லக்கூடாது. கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். ஓகே? ஏண்டா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சமந்தி வீட்டுல வந்துட்டாங்க போல. வா பார்க்கலாம். வாங்க. வெற்றி, 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 வா வா. எங்கம்மா? வாடா, வா சொல்றேன், வா வா. எங்கம்மா? வா வெற்றி, வா வா வா. வா முனுசாமி. வணக்கம் சாமி. வா வா.
வணக்கம். என்ன ஈஸ்வரமூர்த்தி அதிர்ச்சியா இருக்கா? இன்னைக்கு என் வீட்டில் தான் என் பொண்ணுக்கு நலங்கு வச்சிருக்கணும். என்ன பண்றது, என் பொண்ணு மாமனார் வீட்டில் தான் நலங்கு வைக்கணும்னு எங்களை இங்கே கூட்டிட்டு வந்துட்டா. உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லையே? என்னடா இப்படி கேட்ட? இதுல என்ன கஷ்டம்? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. ஆமா, இதெல்லாம் ஏதோ முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி தெரியுது. தங்கச்சிட்ட சொல்லிட்டேன், அது எல்லா ஏற்பாடையும் பண்ணிருச்சு. அதானே பார்த்தேன். நம்ம வீட்ல வாழ போற பொண்ணு நலங்கு இங்க வச்சாதான் நல்லா இருக்கும்னு எல்லாரையும் இங்க வர சொன்னேன்னு. சரி சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமியார் மருமகளும் ஒன்னாயிட்டீங்க. சந்தோஷமா இருக்கா சாமி? வா உள்ள. வா உள்ள. யார் வந்திருக்காங்க? வாங்க வாங்க. வணக்கம்மா. வாங்க வாங்க, உட்காருங்க. வணக்கம். உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உங்க நிலைமையை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு வெற்றி. என்ன பண்றது, விதி என்னவோ அதுபடிதான் நடக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க. அப்புறம் முனுசாமி, கல்யாண வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? பத்திரிக்கை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். வெற்றி அக்கா, சூப்பர்டா, வாழ்த்துக்கள். வணக்கம்பா. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அத்தை. என்ன நலங்கு ஃபங்க்ஷன் இருக்கு, நீங்க தனியா வந்து நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போலாம். உள்ள வாங்க. அப்பா வணக்கம். வாங்க 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 சம்பந்திமா, எப்படி இருக்கீங்க? வாங்க நீ வாதிப்பா. சம்பந்தி வரலையா? அவர் ஏதோ ஒரு முக்கியமான வேலையா போயிருக்காரு, அதான். நல்ல வேளை அந்த துளசி வரல. ஓ அப்படியா, சரி சரி சரி, நீங்களாவது வந்தீங்களே, ரொம்ப சந்தோஷம். முனுசாமி போன். சொல்லுங்க தலைவரே. அப்படியா, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தலைவரே. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தலைவரே. அம்மாடி, நீ வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச நேரம் எல்லாம் நல்ல செய்தியா வந்துட்டு இருக்கு மருமகளே. என்ன மாமா? வெற்றிக்கு கட்சியில மாவட்ட இளைஞரணி தலைவர் பதவி கொடுத்திருக்காங்க. வெற்றி சூப்பரா, வாழ்த்துக்கள். நியாயமா இந்த ஆளுக்கு கிடைக்க வேண்டிய பதவி அவனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த கோவம் கூட இல்லாம இப்படி இருக்காரு. வாழ்த்துக்கள் மாப்ள. டே வெற்றி, கட்சியில அடுத்து நீ பெரிய பெரிய பொறுப்புக்கு போக போற. சீக்கிரமா எம்எல்ஏ ஆயிடுவ போல இருக்கு. விட்டா இந்த எலெக்ஷன்ல அப்பாவுக்கு பதிலா நீ நின்னுடுவ போல இருக்கு. இந்த ஒரு எலெக்ஷன்ல மட்டும் நான் நிக்கிறேம்மா. அடுத்த எலெக்ஷன்ல இருந்து உன் தம்பியே எம்எல்ஏக்கு நிக்கட்டும், மந்திரியா கூட ஆகட்டும். பதவியா கேக்குது பதவி? இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள இந்த பதவியில இருந்து உன்னை தூக்க போறாங்களா இல்லையான்னு மட்டும் பார். பதவியேற்பு விழா எப்படா? நாளைக்கே வர சொல்லிருக்காங்கப்பா.
ரொம்ப சந்தோஷம்டா. ஆ. எடுத்து கொடுமா. சரிங்க. மீனாட்சி, அம்மா. ஒரு தட்டை எடுத்துட்டு வாமா. எங்க வாங்க. வாங்க மாப்ள. மாப்பிள்ள வாங்கிக்கோங்க. இதாங்க மாப்ள. இந்தாங்க. டேய் பா வாங்கிக்கடா. ஓ போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா, நலுங்கு வைக்கணும்ல. கதிரே போடா, போய் கூட்டு போடா அவனை. சரிப்பா. டேய் வாங்க மாப்பிள்ள வாங்கிக்கோங்க. வாங்க. வா வா உட்கார் உட்கார். ஏன் மாப்பிள்ள ஒரு மாதிரி இருக்காரு? அது ஒண்ணும் இல்லைங்க, அவன் கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதான் வெக்கப்படுறான், வேற ஒண்ணும் இல்ல. அதனால தான் அப்படி இருக்கான். அப்படியா? அண்ணா, நல்ல நேரத்துல என் பொண்ணுக்கு நலங்க ஆரம்பிச்சிடலாமா? ஆமா ஆமா, நலுங்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். அபிராமி சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க, டைம் போகுது இல்ல. வாங்க வாங்க பொண்ணு. வாமா. சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. டேய் செத்துக்கிட்டு தொலைச்சிட போறான்டா. கயிறு அவுத்து விடுங்கடா. சரிங்கண்ணா. அவுத்து விடுங்க. டேய் அந்த தண்ணி பாட்டில் எடுத்து வாங்க. எத்தனை வரேண்ணா? டேய் எல்லாரும் கயிறு கொஞ்சம் அவுத்து விடுங்கடா. சரிண்ணா. டேய் அவர்ரா. சரிண்ணா. டேய் இவனுக்கு மூஞ்சில கொஞ்சம் தண்ணி தெரியுங்கடா. சரிண்ணா. நல்லா அடா. என்னடா எல்லாரும் ஆளுக்கு ஒரு மாதிரியா பாக்குறீங்க? இதுக்காக உங்களெல்லாம் கொன்னா போட முடியும்? அப்படி உங்களை கொன்னா கோர்ட்டு கேஸ்னு யாரா அலையிறது? தலைவரே, நீங்க கேட்ட ஆர்டிஸ்ட் கொண்டு வந்துட்டேன். தலைவரே, இது யார் வீட்டிலடா இருந்துச்சு? தலைவரே, இவன் வீட்டுல தான் இருந்தது. ஓ இவன் வீட்லையா? பாத்தியா? இப்ப என்ன பண்ணுவ? போட்டனா ஆளும் முகர கட்டையும் எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டியாடா? டேய் இந்த ஹார்ட் டிஸ்க ப்ளே பண்ணணும், போய் லேப்டாப் எடுத்துட்டு வா. போட்டனா வா கொண்டா வண்ட தலைவரே. இந்தா இத ப்ளே பண்ணு. ஏய் ஏந்திரி ஏந்திரி. டேய் ஒழுங்கா இருக்க மாட்டேன், புறா அவனை. அட பாவி, இங்க பாரு, நல்லா தெளிவா இருக்கே. இதை தானடா அந்த பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு அவனோட முகத்தெரிய மொத்தமா கிழிக்கிறோம். அவன் முகத்தெரிய கிழிச்சு அவமானப்படுத்தி இந்த தொகுதியில ஒரு ஓட்டு கூட வாங்க விடாம பண்றான் பாரு. இதெல்லாம் வெளியில வந்தா பப்ளிக்லாம் அவன் முகத்துல காரி துப்புவாங்கல்ல. அதுதான்டா நமக்கு வேணும். கல்யாணமும் நின்னுடும். அது நின்னுட்டு அந்த முனுசாமி வெற்றியை மொத்தமா கட்டி விட்டுடுவான்ல. கண்டிப்பா தலைவரே. அப்போ அந்த இடம் யாருக்கு? உங்களுக்கு தான். முனுசாமி மந்திரி,
நான் எம்எல்ஏ. டேய் ஃபோன் பண்றான் அந்த பொண்ணுக்கு. சரிண்ணே. ஃபோன் பண்ணு. டேய் வேணாம்டா, நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. நான் தப்பு பண்றேனா? இங்கே பாடுறா இவனுங்கள. நான் ஒரு பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்க போராடுறேன்டா. டேய் இவனுங்களால இனி நமக்கு எந்த யூஸும் இல்ல. இவனுங்களை அடிச்சு துரத்துங்கடா. வெளியே வருது. ஒரு பையன் உள்ள வரக்கூடாது. போங்க, இந்த பக்கம் வரக்கூடாது. போ. வெற்றி, இதுக்கு மேலேயும் உண்மையை சொல்லாம இருந்தா அது மிகப்பெரிய தப்புடா. உன்னால துளசி, திவ்யா 2 பேருமே பாதிக்கப்படுவாங்க. டேய் வெற்றி, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி உண்மையை சொல்லிடுற. உண்மையை சொன்னா என்ன பண்ணிடுவாங்க? கொன்னா போட்டுருவாங்க. கொன்னே போட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் உண்மையை சொல்லியே தீருவேன். வெற்றி, இன்னும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நலங்கு வைக்கிறதுக்கு அங்க கூப்பிட்டுட்டு இருக்காங்க. வாங்க வெற்றி. அண்ணி, நான் உண்மையை சொல்ல போறேன். வெற்றி, சும்மா காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் உங்களால முடியவே முடியாது. நீங்க வாங்க, வந்து நலங்கு வச்சுக்கோங்க. இல்ல நீ, நான் நிஜமா தான் சொல்றேன். நான் முடிவு பண்ணிட்டேன் அண்ணி. இதுக்கு மேல நான் யாரையும் ஏமாத்த விரும்பல. இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதே இல்லை. ஆனா இப்போ நான் மறைக்கிற உண்மையால 2 பொண்ணுங்களுக்கு துரோகம் பண்றோன்னு என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்க. அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து நான் வெளியே வந்தே ஆகணும். அதுக்கு நான் உண்மையை சொல்றதா ஒரே வழி. நான் சொல்லிடுறேன். வெற்றி, இது நல்ல முடிவுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப சொல்றது சரியா வருமான்னு எனக்கு தெரியல. ஏன் நீ? இப்போ வீட்ல ரொம்ப நெருங்கின சொந்தம் மட்டும்தான் இருக்காங்க. ஒருவேளை நீங்க உண்மையை சொல்லி அந்த குடும்பத்துல இருக்கிற யாருக்காச்சும் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவங்க உங்களை கன்வின்ஸ் பண்ணதான் ட்ரை பண்ணுவாங்க. துளசிக்கும் உங்களால ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே மணமேடை வரைக்கும் போய் அத்தனை பேருக்கு முன்னாடியும் நீங்க இந்த உண்மையை சொன்னீங்கன்னா, அப்ப மாமாவாலையும் திவ்யாவோட அப்பாவாலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் அவங்க பதில் சொல்லி ஆகணும்ல.
அதனால அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்களுக்கு வேற வழியே இல்லாம உங்க கூட துளசியை சேர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மண்டபத்துல வச்சு சொல்றதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அப்புறம் உங்க இஷ்டம். வெற்றி, சீக்கிரமா கிளம்பி வாங்க. எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணி வேற இப்படி சொல்றாங்களே, இப்ப என்ன பண்றது? இல்ல, என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கே இப்பவே உண்மையை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வர பிரச்சனைய சமாளிச்சுக்கலாம். அண்ணி, ஹலோ அண்ணி. அஞ்சலி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். என்னாச்சு அண்ணி? நம்ம துளசி கழுத்துல யாரோ ரகசியமா தாலி கட்டிருக்காங்க. என்ன சொல்றீங்க அண்ணி? இதால வீட்ல ஒரே பிரச்சனை அஞ்சலி. இந்த நிலைமையில நீயும் வீட்டுக்கு வந்தனா எல்லாருக்கும் உதவியா இருக்கும். பாவம் அத்தை துளசி எல்லாம் ஒரு மாதிரி தடுமாறி போயிருக்காங்க. என்னாலையும் ஒண்ணுமே சொல்ல முடியல. உங்க அண்ணனை பத்தி தான் தெரியுமே உனக்கு. அத பத்தி பேசினாவே சிடு சிடுன்னு விழறாரு. அதான் நீ கொஞ்சம் வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும். அது நான் வரலான்னு தான் பார்த்தேன் அண்ணே. ஆனா இடையில அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனாலதான் என்னால வர முடியாம போயிடுச்சு. ஏன், அவருக்கு என்னாச்சு? இல்ல, ஒண்ணும் இல்ல. சின்னதா ஒரு காய்ச்சல், அவ்வளவுதான். நான் அவர்கிட்ட பேசிட்டு 2 பேருமே சேர்ந்து வந்துடுறோம். சரி அஞ்சலி, இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம எல்லாரும் துளசிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கணும். கண்டிப்பா. ஹலோ, ஏங்க, இன்னைக்கு எங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா? ஏன், என்னாச்சு? இல்ல, வீட்ல கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. நாங்க இருந்தா நல்லா இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. போயிட்டு வந்துடலாமா? இல்ல அஞ்சலி, ஆபீஸ்ல அடுத்தடுத்து நிறைய மீட்டிங்ஸ் இருக்கு. என்னால இப்ப வர முடியாது. நம்ம ஒரு வாரம் கழிச்சு போலாமா? என்ன சொல்றீங்க? என் ஃபேமிலியில பிரச்சனைன்னு சொல்ற? அந்த வீட்டு பொண்ணுனா என் வீட்டுக்கு போய் நான் முதல்ல ஆளா நிக்க வேண்டாமா? நம்ம ஒதுங்கி நின்னா என்ன அர்த்தம்? அவங்கள என்ன நினைப்பாங்கங்க? அஞ்சலி, அஞ்சலி, சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எப்ப பாரு உன் வீடு வீடுங்கிற, நீ இருக்கிறதுக்கு பேர் என்ன? அது வீடு இல்லையா? அஞ்சலி, அஞ்சலி, ப்ளீஸ், இன்னொரு நாள் போகலாம். அது இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா அங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏங்க, ஹலோ. ச்சே, டேய், இந்த லோடெல்லாம் சீக்கிரமா லாரியில் ஏற்றுங்க. அனுப்பி விட்டுட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க. சரியா? சரி. வாமா வாமா, கடைசி வரைக்கும் நான் உதவி பண்ணுவேன்னு நீ நம்பவே இல்லைல்ல? சரி. டேய், சேர் கொண்டு வாங்கடா. உட்காருமா. இல்ல, இருக்கட்டும். டேய், அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்து வா. சரிண்ணா.
இந்த ஹார்ட் டிஸ்க் உன் கையில் கிடைக்க கூடாதுன்னு என்னென்ன வேலை பண்ணியிருக்கானுங்க தெரியுமா? அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன். ஹார்ட் டிஸ்கா? நீயே பார்த்து தெரிஞ்சுக்கம்மா. நான் சொன்னா நீ நம்ப மாட்ட, ஆதாரம் இருக்கான்னு கேட்ப. ஏன்னா நீ பெருசா நம்பின ஒருத்தன். நீ மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த குடும்பமே நம்பின ஒருத்தன். யார் அது? நீயே பார்த்து தெரிஞ்சுக்கம்மா. டேய், அதை ப்ளே பண்றா. பாருமா. பாருமா. உங்களை தவிர வேற யாராலையும் எனக்கு உதவி செய்ய முடியாது. இந்த தாலியை கட்டினது யாருன்னு நீங்க எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும். மனசாட்சி இருக்கிற எவனாவது இந்த மாதிரி சேவானா வெற்றி நீங்களே சொல்லுங்க. ஏதாவது தகவல் கிடைச்சதா? நான் விசாரிச்சேன் மேடம். கொஞ்சம் சிக்கலான விஷயம் இல்லையா? அதான் வெளிப்படையாக யார்கிட்டையும் விசாரிக்க முடியல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தகவலெல்லாம் சேகரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு சில பேர் மேலே டவுட் இருக்கு. நான் கண்டுபிடிச்சிருவேன். என்னம்மா அதிர்ச்சியா இருக்கா? ஆனா எனக்கு அதிர்ச்சியாவே இல்லை. ஏன்னா இவனுங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஆளுங்க தான். அவன் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டா அதை எப்பாடு பட்டாவது அடைஞ்சிடணும்னு நினைப்பான். அதுல நியாயம் தர்மம்னு எதுக்கும் இடம் இல்லை. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தாமா, உன் கழுத்துல தாலி கட்டினவங்கிட்டயே போய் உதவி கேட்டிருக்க பத்தியா? அதான் அதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. உன்னை நினைச்சா பாவமா இருக்குமா. நீ என்ன பண்ணுவ? அந்த அளவுக்கு நீ அவனை நம்பியிருக்க. ஆனா பாரேன், இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டான்ல. ஒரு பக்கம் உன் வாழ்க்கையை கெடுத்துட்டான், இன்னொரு பக்கம் முனுசாமி பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க போறான். இன்னைக்கு அவன் வீட்டுல நலுங்காம உங்களுக்கெல்லாம் அழைப்பு வந்திருக்குமே. என்னம்மா அமைதியா இருக்க? என்ன முடிவு பண்ண போற? பாவம் தலைவர, அவங்களால அதிர்ச்சியை தாங்கவே முடியல. என்னடா பண்றது? அவனுங்களை நம்பி துரோகத்தை தாங்கிக்கிறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா இவங்களுக்கு புதுசு தானே, அப்படிதான் இருக்கும். அம்மா, நீ இதுக்கப்புறம் என்னம்மா பண்ண போற? என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். ராஸ்கல். டேய் வாங்கடா. அம்மா ஒரு நிமிஷம் இரு. அங்க நலுங்கு நடந்துட்டு இருக்கு. நீ இங்க இருந்து அங்க போறதுக்குள்ள அங்க நலுங்கே முடிஞ்சிருமேமா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் 4 பேர் இருக்கும்போது கேட்டாதான் பவரே. டேய், இந்த பொண்ணை ஈஸ்வரமூர்த்தி வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்கடா. அண்ணா, வண்டி எல்லாம் வெளியில போயிருக்குண்ணே. என்னங்கடா நீங்க வேற. டேய், ஃபோன் பண்ணி வர சொல்றா. டேய் தொடரா சீக்கிரம். சாவி கொடுங்க. எந்த சாவிமா? புரியுதுமா. சரிம்மா. டேய் சாவி கொடுறா. இந்தாம்மா.
டேய் அண்ணே இனிமே தான்டா பெரிய சம்பவமே காத்துக்கிட்டு இருக்கு